நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் 5 அடி நீளத்தில் 2 அடி அகலத்தில் ஒரு க்ரோ பேக் ஸ்டாண்ட் தயார் பண்ணி பயன்படுத்திட்டு இருக்கோம். நம்ம சேனலில் இருக்க இந்த ஸ்டாண்டை பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் வடிவமைச்சு பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய க்ரோ பேக்கில் சில மாற்றங்கள் செஞ்சுருக்கோம். இந்த மாற்றங்கள் எதுக்காக செஞ்சுருக்கோம், அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம க்ரோ பேக் ஸ்டாண்ட் செய்யும்போது மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு க்ரோ பேக்கே கிடையாது. ஸ்டாண்டர்டாக ஒரு க்ரோ பேக் இருந்தது. அதை வந்து நம்ம இந்த பைப்போட கட்டி தான் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். முதல்ல நம்ம பயன்படுத்தின பேக் இது தான். இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து அந்த ஸ்லீவ்லாம் இருக்காது. அப்படியே நம்ம பைப்போட வச்சு ஒரு கயிறு போட்டு கட்டியிருந்தோம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சில பிரச்சனைகள் இருந்தது. அப்படி கட்டும்போது ஒரு மாதிரி பேக் தொங்கிட்டு இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம சேனலை பார்த்து நிறைய பேர் இந்த ஸ்டாண்டு பயன்படுத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டுக்காகவே ஒரு க்ரோ பேக்கை உருவாக்கணும். அந்த பேக்கில் வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ஸ்லீவ்லாம் வச்சுருந்தோம். அந்த ஸ்லீவில் ஈஸியாக பைப்பை சொருகி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருந்தது. அந்த ஸ்லீவ் வச்ச பேக்கிலும் சில ட்ராபேக் இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா சில நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, அந்த ட்ராபேக்கும் கிளியர் பண்ணுற மாதிரி இப்போ நம்ம சில மாற்றங்கள் செஞ்சுருக்கோம். அந்த மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ க்ரோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் இருக்குது. அந்த ஸ்டிச்சில் வந்து என்ன ஆகுதுன்னா, மழைக்காலங்களில் தண்ணி வந்து எல்லா பக்கமும் கசிய ஆரம்பிக்குது. அப்படி கசிய ஆரம்பிக்கும் போது அந்த தண்ணி வந்து ஸ்டாண்டு மேலே படுறதால அந்த ஸ்டாண்டு சீக்கிரமாக துருப்பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி மழைக்காலங்களில் அந்த ஸ்டிச்சிங் வழியாக நீர் கசிவை தடுக்கிறதுக்காக தான் ஒரே மெட்டீரியலில் செஞ்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரோ பேக் மெட்டீரியல்லாம் இந்த 2 அடி அகலத்தில் மட்டும்தான் வந்து ஒரு ரோல் மாதிரி வந்துட்டு இருந்ததான். அப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெண்டார்கிட்ட கேட்டு எங்களுக்கு வந்து ஒரே மெட்டீரியலில் மேலே வரைக்கும் பேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, உதாரணத்துக்கு நம்ம இந்த அக்வாபானிக் செஞ்சோம் பார்த்தீங்களா, இந்த அக்வாபானிக் பேக் மாதிரி மாடலில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களுக்கும் அந்த ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கான வேலை குறையுது. ஆனால் கொஞ்சம் மெட்டீரியல் அதிகமாக செலவாகுது. மெட்டீரியல் அதிகமாக செலவானாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த சைடில் ஸ்டிச்சிங் எல்லாம் தவிர்க்கிறதால ஓரளவுக்கு அந்த ரேட்லேயே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மை ஈகோ மார்ட்லேருந்து இந்த பேக் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மை ஈகோ மார்ட்லேயும் கிடைக்கும், HYO ஃபார்ம்ஸ்லையும் கிடைக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். சரி, இந்த பேக்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மெட்டீரியலை அந்த மேலே ஸ்லீவ் பண்ணுற இடத்துல மட்டும்தான் ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதை மடிக்கும்போது இந்த கார்னரில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தது. அந்த பீஸை மடித்து 45 டிகிரியில் வச்சு அதையும் மேலேயே வந்து ஸ்டிச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாட்டமில் 4 பக்கத்துலையும் எந்த வித ஸ்டிச்சிங்கும் கிடையாது. அந்த மாதிரி ஸ்டிச்சிங் இல்லாமல் இருக்கிறதால அதில் வாட்டர் லீக்கேஜ் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் நம்ம இந்த பேக்கை பயன்படுத்தும் போது நம்ம சில மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கு. பொதுவாக நம்ம தொட்டியில் மழைக்காலங்களில் அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணி வெளியேறி தான் ஆகணும். அது வெளியேறதுக்கு தேவையான ஒரு வடிகால் அமைப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தாகணும். இதுக்கு முன்னாடி இருந்த பேக்கில் அந்த ஸ்டிச்சிங் வழியாகவே அந்த தண்ணி எல்லாமே வெளியேறிடும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் அந்த அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணி வெளியேறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த தொட்டியில் நடுவில் ஒரு அவுட்லெட் வைக்கிறோம். இந்த தொட்டியில் இருக்கக்கூடிய மொத்த தண்ணியும் ஒரே இடத்துல எடுத்து அதை வந்து வெளியேற்றும். அப்படி பண்ணுறதால நமக்கு இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. இப்போ மாடியில் வந்து நமக்கு தண்ணி எங்கேயுமே சிந்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த டேப் வழியாக வெளியே வந்துடும். அதை அப்படியே நம்ம ஒரு PVC பைப் போட்டு எடுத்துகிட்டு போய் வெளியே கூட விட்டுடலாம். ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ இந்த க்ரோ பேக்கை வந்து கரெக்டாக சென்டராக பிரிச்சிங்க. சென்டராக பிரிச்சுட்டு அடியில் வந்து கரெக்டாக இப்போ நான் பயன்படுத்துகிறேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் கப்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சிங்க் கப்ளிங்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்க்லலாம் பயன்படுத்துறதுக்கான ஒரு கப்ளிங் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டீலில் வாங்கினீங்கன்னா ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்டீலில் வந்து துருப்பிடிக்கவும் ஆரம்பிக்கும். அதனால் பிளாஸ்டிக்கில் கேட்டு வாங்கிக்கிங்க. பிளாஸ்டிக்கில் வாங்கினா துருப்பிடிக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் HYO ஃபார்ம்ஸில் இந்த வேஸ்ட் கப்ளிங்கும் சப்ளை பண்ண சொல்கிறேன். இந்த பேக் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை ஈகோ மார்ட்லேயும் கிடைக்கும், HYO ஃபார்ம்ஸ்லையும் கிடைக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 3 பேக் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்க 3 தொட்டியை மாற்றுறதுக்காக. இது வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ரெகுலராக பயன்படுத்துகிற அந்த 5க்கு 2 அளவுள்ள ஸ்டாண்டுக்கான க்ரோ பேக் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5க்கு 2 தான் கிடையாது. ஒருவேளை நீங்கள் தேவைப்பட்டால் முழு நீளத்துக்கும் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மாடி தோட்டத்திலே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 அடி நீளத்துக்கு ஒரு பேக் இருக்குது. அகலம் மட்டும் 2 அடி, நீளம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை அடி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மாடி தோட்டத்துக்கு எந்த மாதிரி ஸ்டாண்டு வேணும், எவ்வளோ நீளத்துக்கு வேணுன்றதை மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குற அளவுகளில் அவங்க செஞ்சு தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த க்ரோ பேக்கை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த 5x2 ஸ்டாண்ட் எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்ற வீடியோக்கள் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த பேக்கை வந்து நம்ம மண்ணோட வந்து விவசாயம் பண்ணுறது மட்டும் இல்லை, மண்ணில்லா விவசாயம் அக்வாபானிக் பண்ணுறதுக்கும் இந்த பேக்கை நம்ம பயன்படுத்திக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 in 1 தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிசைன் பண்ணியிருக்கோம்.
முடிஞ்ச வரைக்கும் நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கெல்லாம் தீர்வாக இருக்க மாதிரி சில மாற்றங்கள் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த மாற்றங்கள் எனக்கு மட்டும் இல்லை, நம்ம நண்பர்களுக்கும் பயன்படணும் அப்படின்றதுக்காக அது எல்லாமே வீடியோவை பதிவு பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் தோட்டத்திலும் இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. அதுக்கு தீர்வாக ஏதாவது வீடியோ பதிவு பண்ண முடியும் அப்படின்னா நானும் முயற்சி பண்ணுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.